இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை சார். அவங்களுக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷனால தான் வரல. அதனால தான் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணும்போதுமே 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் படத்தில் இருக்காங்க சார். 3 பேர் இருக்காங்க. ஆதிரைன்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பேச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் படத்தில். பட் அவங்க ரொம்ப வயசானவங்கங்கிறதுனால அவங்க வர முடியல. 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டில் ஒரு ஆள் அப்ராடில் இருக்காங்க. இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சிச்சுவேஷனில் ஷூட்டில் இருக்கிறதுனால தான் சார். இல்லாமல் ஆண்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. பேச்சிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படமுமே அவங்கள க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார். சார் ஆக்சுவலாக பேச்சு வந்து ராமராஜன் சார் வந்து முதல்ல அந்த பேரை இது பண்ணார். அது வந்து கலாய்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் பயம்புத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க சார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸான ஒரு ஹாரர் மூவி பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபன் வெளியில் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் வந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அதில் முக்கியமாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் விஜய். போகும்போதும் வரும்போதும் காதில் வந்து அந்த பாட்டை பாடிட்டே தான் போவார். அதனால் எங்களுக்குமே அந்த பேச்சிங்கிற அந்த பேர் வந்து அந்த பாட்டும் கனெக்டட் தான் சார். அதை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபன்னாக தான் சார் எடுத்துக்கிறோம். பட் இந்த படத்தில் பேச்சியோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நீங்கள் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் ஜெய்சங்கர் சார் சன் நாங்கள் பார்க்கும்போது அப்பாவுடைய காலத்தில் அந்த கௌபாய் அந்த இது இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் அவங்க சொல்லும் போது எப்படி இருந்தது? அந்த இது ஏதாவது வந்ததா? ஏன்னா அவர் தான் வந்து மிரட்டுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. ஸோ பேய் படம் மாதிரியே காமிப்பாங்க. கடைசியில் பார்த்தா எவனோ நம்பியார் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? பாலசரவன் ஏதாவது நம்பியார் மாதிரி வந்து போனாரா? ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்னபடி முஜிப் அவர் தான் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தார் யூஎஸில். பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு ஆலிஸ் அண்ட் சூரி பார்த்துட்டு இப்போ நாங்கள் இந்தியாவில் ஸோ எங்களை படத்தை பார்க்க சொன்னார். ஸோ நாங்கள் படத்தை பார்த்த வரைக்கும் மை ஒப்பீனியன் என்னென்னா படம் வைலன்ஸ் இல்லை, ட்விஸ்ட்டு. படம் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சீன் க்ரிப்பாக இருக்குது உங்களுக்கு. ஸோ எனக்கு மெயினாக அதை பிடிச்சது. பிகாஸ் நம்ம உட்காந்து அந்த 2 hours நம்ம உட்காந்து பார்க்குற படத்தை அந்த போரிங்னஸ் எனக்கு எங்கேயும் தெரில. அண்ட் ஒரு ட்விஸ்ட்டு கடைசியாக டேரக்டர் ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு. அந்த ட்விஸ்ட்டு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது படம் பார்த்து ஒன்று எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது அப்பாவுடைய ஜானர் வேணுங்க. அப்பா ஜானர் மெயினாக இல்லை அப்படின்னா அவர் சவுத் இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் உங்களுக்கே தெரியும். அப்புறம் டிஜங்கோ மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு கம்பேரிசன் இல்லை. பட் நாங்கள் ஏன் படத்தை மெயினாக பிடிச்சோன்னா எங்கள் 4 பேருக்குமே பிகாஸ் த மூவி ஹேஸ் எ ட்விஸ்ட். அண்ட் சார் டேரக்டர் சார் இங்கே மேலே சார் சார் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் ப்ராப்பர் பேய் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ் சினிமாவில் வந்து ஹாரர் மூவிஸ் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது வந்து இப்போ காமெடியாக மாறிட்டுருச்சு. ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளாமராக மாறிடுச்சு. ஒரு ப்ராப்பர் பேய் படமாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலை இதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்களே அதில் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் சொல்லிட்டீங்க சார். காமெடி அண்ட் கிளாமர் அது ரெண்டுமே இதில் இல்லை சார். அண்ட் கதை அப்படிங்கிறது என்ன எங்கேஜிங்காக ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஹாரர் மூவி லவர் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஹாரர் மூவியை வந்து நான் ராத்திரி உட்காந்து 12 மணிக்கு எந்த பயமுமே இல்லாமல் நான் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க ஹாரர் மூவி லவரே கிடையாது சார். ஹாரர் என்ஜாய் பண்ணுறவங்க என்னென்னா இந்த தேட்டரில் வந்து அந்த ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட்டையும் அட்ரினலினையும் என்ஜாய் பண்ணுறவங்க தான் ஹாரர் மூவி லவர்ஸ். நான் அந்த மாதிரியான ஒரு ஹாரர் மூவி லவர். ஒரு மொமெண்ட் ஆடியன்ஸுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்கள பயமுறுத்தணும். அதுதான் ஹாரர் மூவி. ஹாரர் காமெடிங்கிறது ஒரு ஜானர் தான். அதுலேயும் படங்கள் வரணும், ஸ்பூஃப் மூவிஸ் வரணும். அதுக்கான ஆடியன்ஸுமே தனியாக இருக்காங்க. பட் பியோர் ஹாரர் லவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் நான் இருக்கேன் சார். அதனால் என்னோட ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னா நான் என்ன கொடுத்தா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறத யோசிச்சு தான் நாங்கள் எழுதுனோம். ஸோ சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பிரேக் பண்ணுங்கிறதுல தெளிவாக ஃபஸ்ட்டு டோன்ட்ஸ் மட்டும் எழுதிட்டோம் சார். அதில் வந்து இந்த பியோர் ஹாரரில் வந்து எங்களுக்கு காமெடியாவோ ரொமான்ஸாவோ ஆங்கிள் தேவையில்லை. ஒரு கதை சொல்கிறோம், ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போ, இதுதான் ப்ராப்ளம், இதுலேருந்து என்ன சொல்யூஷனாக இல்லையாங்கிறது மட்டும் தெளிவாக நரேஷனில் வந்து கிளியராக இருக்கணும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து எனக்கு இந்த எலிமெண்ட் வேணும், அந்த எலிமெண்ட் வேணும், பிஸ்னஸாக வேணும், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை. இப்படி தான் நீங்கள் கதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இதே மாதிரி சொல்லுங்கிற ஃப்ரீடமும் எனக்கு இருந்தது. அது இல்லைன்னா அந்த பியோர் ஹாரர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு உருவாயிருக்குமாங்கிறது தெரியல. பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹோம் ஒர்க் பண்ணி முன்னாடி எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் சார் ஷூட்டுக்கே போகணும். சார் டைரக்டர் சார் இப்போ தான் சொன்னால் பாலசரவணன் இருக்கிறாருன்னு. நீங்கள் கிளாமரும் இல்லை காமெடியும் இல்லை. நீங்கள் அப்போ காமெடி இருக்கோ? இல்லை, பாலசரவணன் இருக்காரு, காமெடி இல்லைன்றதை பற்றி கேட்கலாம். கிளாமருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியலையே. இல்லைண்ணே அதான் நான் சொல்லுங்க. கிளாமர் எங்கே எனக்கு புரியலையே. நான் இத்தனை நாள் காமெடி பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போதான் தெரியுது. ஓகேண்ணே. இல்லை அதானே நமக்கு எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசைண்ணே.
நம்ம ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிக்கணும், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கணும், ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு எல்லா கேரக்டரும் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஷேர் பண்ணும்போது நம்ம நண்பர்கள் அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும்போது அது நம்ம கொடுக்கும்போது ஓகே இனிமே இப்படி போகணும். அதாவது காமெடியும் பண்ணணும், இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும், ரெண்டையும் கலந்து பண்ணணுன்றதானே நம்மளுடைய ஆசை. பாலசரவன் ஆமாண்ணே, அதான் சொன்னாப்லேண்ணே, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கார்த்திகா இல்லைண்ணா, அடுத்து ஒன்று கேட்டுட்ருக்கோம் நான் ஸ்கிரிப்ட். அவரது ஃபைனலைஸ் ஆகி ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் கதையின் நாயகனாக பாலசரவணன். பாலசரவணன் உங்களுக்கு பாலசரவணன் நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க பாலசரவணன் நிறைய வெயிட் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கன்ட்டு. மறுபடியும் வெயிட் போட்டீங்களேன்றீங்களா? ஆமாம், மறுபடியும் இப்போ நீங்கள் வெயிட் போட்டீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சிம்பு சார் பார்த்தீங்களா? இப்போ சிம்பு சார் வந்து இந்தியன் 2ல வந்து வெயிட் போட்டால் ரொம்ப கஷ்டம், நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்ட்டு. ஏன்னா நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம். அவர் ஏதாவது சொன்னாரா வெயிட்? இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அவர் கொடுத்த ஒரு அட்வைஸாக வந்து ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பசியை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுருங்க, விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து குழந்தையா இருக்கும்போதே சொல்லலாம். அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா? அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 40 கிலோ குறைச்சார் அவர். இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க? நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் டயட் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, அது உங்களுடைய கம்ஃபர்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ஃபீல், அந்த பசிங்கிறது இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டோம். எத்தனையோ பேர் பசியால் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை வந்து தங்களோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போம்னு யோசிங்க, இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன். 30 கிலோ குறைச்சேன் 3 மாதத்தில். சஞ்சய் சார், ஜெய்சங்கர் சாரை வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படிம்பாங்க. அவ்வளவு படங்கள் நடித்தார், 200 படங்கள், எல்லாமே நிறைய வெற்றி படங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ கூட்டம். ஆனால் இப்போவும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழில் படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் கூட்டம் இல்லை, பெரிய வெற்றி படம் அமைதில்லை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிங்க? அப்புறம் இப்போ உள்ள ஹீரோக்களில் கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா ஜெய்சங்கர் சார் மாதிரினா யாரை சொல்லுவீங்க? இப்போ சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும், ஆனால் நான் ஹீரோ பண்ண முடியாத விஷயம். நான் வந்து சும்மா ஓரமாக உட்காந்துட்டு போகலான்னு தான் வந்தேன், கீழே உட்காந்து கை தட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். ராம் பிரதருக்காகவும் கோகுல் பிரதருக்காகவும் மேடை ஏற்றுனாங்க. ஸோ அங்கே என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? சரிங்க, யாராவது ஒருத்தங்க எல்லாருமே கேட்டுருணுமே, இதை கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துடணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க தலைவா. தேங்க்ஸ் தலைவா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். ஒவ்வொருத்தங்களும் காது கொடுத்து கேட்டது பின்னாடி அந்த தலைவன் கண்ணாடி போட்டுட்டு சூப்பர் தலைவர், இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி பின்னாடி சேனலில் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கவங்கலாம் கேமராவை ஆன் பண்ணிட்டு உட்காராம, நானும் அங்கே தானே இருந்தேன், நானும் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்திருக்கேன் கொஞ்ச நாளாக. ஸோ எல்லாருமே வந்து கவனிச்சிருக்கீங்க பாருங்க, தேங்க்ஸ், தேங்க்யூ. லைவ் வேறையா? ஐயோ ஓகே. ஹாய் 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 எல்லாம் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒவ்வொரு சேனலையும் நீங்கள் பார்த்துருங்க. இங்கே தம்பி தீபக் வேறு வந்திருக்கான், வேற யார் வயலோன் சேனல் வேறு நம்மளுது இருக்குது. என்னது உன்னோட சேனல் என்ன சொல்லு? முடிச்சிடலாமா? இல்லை, இது ப்ரெஸ் மீட் உங்களுக்காக நான் பண்ணுறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். டைரக்டர் சார் சொல்லுங்கள் சார். பேங்க்லேருந்து வரும்போது ஈஸியாக பேங்க்கே அப்ரோச் பண்ணி நீங்கள் கடன் வாங்கிடலாம். அதை விட்டுட்டு என் ப்ரொடியூசர் யூஎஸ்ஏ ஜெய்சங்கர் சாருடைய பையன் இவங்களாம் பிடிச்சிங்க. பேங்க்ல இருந்ததுனால தான் சார் அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். மேனேஜரா இருந்திருக்கேன் சார், லோன் கொடுக்கறதும் லோன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம். லோன் கொடுக்க மாட்டாங்க. மேனேஜரா இருந்த நீங்களே நிறைய மைண்ட் வச்சிருப்பீங்களே எப்படி வாங்கலான்னு. சார் உள்ள 5 கோடி ரூபா கேஷ் இருக்கும், 5 ரூபா கூட எடுக்க முடியாது. ஒய்ஃபை வச்சு வாங்கிட வேண்டியதானே சார்? யாரை வச்சாலும் கொடுக்க மாட்டாங்க சார், வாய்ப்பே இல்லை சார். பேங்க்லேருந்து வெளியில் வந்தாச்சு, ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தேடினது வந்து அது வேற ஒரு ஜேர்னி சார். பேங்க் வந்து அது ப்ரொஃபஷனாக போச்சு, இது பேஷனை நோக்கி வெளியில் வந்து தொடங்கியாச்சு. எப்படி யூஎஸ்ஏலேருந்து பிடிச்சிங்க ஜெய்சங்கர் சார், எப்படி பிடிச்சிங்க சார்? அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆலிஸ் சூரி 2 பேர் மூலமாக கனெக்ட் ஆனது. அதான் உள்ளே வந்ததுமே ஆலிஸ் தான் தேங்க்ஸ் சொன்னேன், தேங்க்யூ ஸோ மச், பேச்சு வெளிச்சம் பார்க்குது உங்கள் மூலமாக வருதுன்னு சொல்லிட்டு. இட் ஆல் ஹேப்பன் பாசிட்டிவ்லி சார், எல்லாமே நல்லா முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறோம். டேரக்டர் சார். சார் சொல்லுங்கள் சார். இந்த படம் பேச்சு சார், இந்த மாதிரி பேச்சு படம் ட்ரைலர் பார்த்தோம் நாங்கள். இது வந்து நான் என்ன ஒரு படத்தோட ஒப்பிடுறேன்னா, குயிட் பிளேஸ் படம் பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் குயிட் பிளேஸ், ஆமாம் சரிங்களா. அந்த படம் வந்து இதே ஜானரில் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான். ஒருவேளை அந்த படத்தோட ஜானர் தூக்கி எடுத்துருந்தது இதில் இறக்கிறீங்களா? ஏன்னா இங்கிலீஷ் படம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, ஸோ வந்து தமிழ் படத்தில் ஏமாற்றலாம் தமிழ் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை சார், அப்படி பார்த்தா நிறைய இருக்குது சார். பேர்ட் பாக்ஸ்னு ஒரு படம் இருக்குது, ஓகே. அப்புறம்
ஈவில் டெட், கான்ஜூரிங் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒப்பிடலாம். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். குவைட் பிளேஸுமே வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார். பிளேர் விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பமே. ஏன்னா 1970s 80sலேயே வந்து பயமுறுத்தி இருப்பாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ளே இருக்குது. ஹாரர் படங்கள் பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினச்சி எடுத்தோம். அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சார். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். யா யா பட் குவைட் பிளேஸை ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது ஒரு அருமையான படம். ஆனால் ஒரே நிமிஷம், ஒரு 3 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் மறந்துட்டேன். அது மட்டும் கேட்குதா? காஸ்டியூம் டிசைனர் பிரீத்தினா, அவங்க இந்த படத்தில் இன்னொரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வர முடியல. அவங்க தேங்க்ஸ், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிஆர்ஓ தர்மா அண்ட் சுரேஷ், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான தேங்க்ஸ் வந்து சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ். அவர் இங்கே வந்துட்டாரான்னு தெரியல. வந்திருந்தா இங்கே வாங்க. அவர் இப்போ இந்த ரிலீஸ்க்கு எனக்கு பயங்கரமான சப்போர்ட் அவர் தான் பண்ணிருக்காருன்னா, ஃபார் மீட்டிங் எவ்ரிபடி அண்ட் எல்லாத்தையும் பட்ஜெட்குள்ளே பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணிருக்காரு. தேங்க்யூ தினேஷ். அப்புறம் இந்த போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணது சூர்யா மேம், சூர்யா சார், ஜோ மேம், ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சேதுனா, அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் அண்ட் முருகதாஸ் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ வெங்கட் பிரபு சார் ஆல்சோ ஃபார் ரிலீசிங் தி ட்ரெய்லர். தேங்க்யூ ஸோ மச்.